திருக்கணிதம் நம்ம பார்க்குறதெல்லாம் திருக்கணிதம். இந்த திருக்கணிதம் பஞ்சாங்கம் படி குரு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறார். எப்போ? 14/5/2025 பயிற்சி ஆகுறாரு. சரி, நைட்டு 10:35க்கு போகிறாரு. ஓகே. இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரலாம். குரு 2, 5, 7, 9, 11 இருந்தால் பெரிய யோகம். ஜென்ரல் பாயிண்ட் அது. தனஸ்தானம், பஞ்சமஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாகியஸ்தானம், லாபஸ்தானம் அதில் இருந்தால் பெரிய யோகம், சந்தேகம் இல்லை. சரி, பார்வை அதை பாருங்க. 5, 7, 9 குருவுக்கு பார்வை. சரி, அப்படி இருக்கிறப்போ இப்போ முதல்லேருந்து வரோம், எந்தெந்த ராசிக்கு என்னென்ன செய்வார் அப்படின்னு பார்ப்போம். மேஷம். இந்த மேஷ ராசிக்கு 2ல் இருந்து குரு 3ல் மிதுனத்துக்கு போகிறாரு. எப்போ? 14/5/25 போகிறாரு. சரி, போகிறவர் என்ன செய்வார், என்ன கொடுப்பாரு பார்த்தோம்னா, மேஷத்துக்கு 3. பொதுவாக 3வது இடம் நல்லது அல்ல. ஜென்ரல் பாயிண்ட்டு 3, 6, 8, 12 அதில் குரு உட்கார்றது நல்லது இல்லை. இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் படி நான் பார்த்த அனுபவம், ஏன்னா இதே மேஷத்துக்கு 2ல் குரு இருந்ததுப்பா. என்ன வாரி கொடுத்துட்டார் உங்களுக்கு? அது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் இல்லை. இப்போ 3ல் போனால் ஐயோ 3ல் போத என்ன செய்வோம்? சிலர் சொல்லுவாங்க 3ல் போகக்கூடாது, அது நல்ல ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் பார்வை பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? அந்த மேஷத்துக்கு 7 கலத்திரத்தை பார்க்குறாரு, மேஷத்துக்கு 9 பாகியத்தை பார்க்குறாரு, மேஷத்துக்கு 11 லாபத்தை பார்க்குறாரு. சரி, பார்வை தான் சிறப்புன்னு நான் சொல்லுவேன், இன்னும் அடித்து சொல்லுவேன். அது மட்டுமல்ல, இப்போ இந்த மேஷத்துக்கு 7 பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஆச்சா? அதே நேரத்தில் குரு மேஷத்துக்கு 9 பார்க்கறதுனால சொத்து சுகம் வாங்கிறதுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கும். இத்தனை நாள் வாடகை வீட்டில் மல்லச்சின்னு இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்குவீங்க, அந்த பாக்கியத்தை கொடுக்கும். 9 குரு பார்வை கண்டிப்பாக கொடுக்கும். 2வது 11 லாபம். வெளிநாட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அப்படின்னு காத்துன்னு இருந்தவங்களுக்கு அந்த பாக்கியம் வரும். லாபத்தையும் வாரி கொடுக்கும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணின்னு இருந்தாலும் அதை என்ன தொழிலையா சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு அந்த தொழில் விபரீதமாக